ஓம் சாந்தி. 15/6/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 30/11/2005. நேரத்தின் அருகாண்மைக்கு ஏற்ப தன்னை எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு முழுமையாகுக மற்றும் சமநிலை பெறுக. இன்று நாலாபுறமும் உள்ள முழுமையான சமமான குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சமமான குழந்தைகளே தந்தையின் உள்ளத்தில் உறைந்துள்ளார்கள். சமமான குழந்தைகளின் சிறப்பியல்பு அவர்கள் எப்பொழுதும் தடையின்றி வீண் எண்ணம் இல்லாது பணிவுடன் பரிசுத்தமான மனதுடன் விளங்குவார்கள். அத்தகைய ஆத்மாக்கள் எப்பொழுதும் சுதந்திரமானவர்கள். எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களிலும் கட்டுண்டு இருக்க மாட்டார்கள். ஆகவே தன்னைத்தான் கேளுங்கள், அத்தகைய எல்லை இல்லாத பந்தனத்திலும் கட்டுண்டு இல்லைதானே? தன்னைத்தானே எல்லை இல்லாத சுதந்திர ஆத்மாவாக ஆகிவிட்டேனா என கேளுங்கள். தேக உணர்வை விட்டு விலகுவதே அனைத்திலும் முதன்மையான சுதந்திரமாகும். தேவைப்படும் பொழுது தேகத்தை எடுப்பது விடுவது ஆக வேண்டும். தேகத்தின் ஈர்ப்பில் வரக்கூடாது. மற்றொரு விஷயம், சுதந்திர ஆத்மா எந்தவிதமான பழைய சுபாவ சம்ஸ்காரங்களாலும் ஈர்க்கப்பட மாட்டார்கள். சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகியும் அன்பாகவும் இருப்பார்கள். எனவே தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். எந்த ஒரு சிறிய கர்மேந்திரியமும் என்னை பந்தனத்தில் கட்டி போடவில்லையே. தனது சுயமரியாதையை நினைவு செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சுய தரிசன சக்கரதாரி. இந்த சுயமரியாதையின் ஆதாரத்தில் சர்வசக்திவானின் குழந்தைகளை எந்த கர்மேந்திரியமாவது கவர்ந்து இழுக்க முடியுமா? ஏனென்றால் நேரத்தின் நெருக்கத்தை பாருங்கள், தன்னையும் பாருங்கள். ஒரு நொடியில் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கேனா? அப்படி எந்த ஒரு பந்தனமும் இல்லைதானே? ஏனென்றால் இறுதி சோதனை தாளில் முதல் நம்பரில் வருவதற்கான அறிகுறி, ஒரு நொடியில் மனம் புத்தியை எங்கே இணைக்க விரும்புவேனோ அங்கேயே இணைக்க வேண்டும். பதட்டத்தில் வரக்கூடாது. இந்த உடலை விரும்பிய இடத்திற்கு கொண்டு செல்வது போன்று புத்தி மூலம் எந்த நிலையில் நிலை பெற வேண்டுமோ அந்த நிலையில் நிலை பெற முடிகிறதா? அறிவியல் மூலம் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் அமைத்துள்ளார்கள். அது ஸ்விட்ச் ஆன் செய்த மாத்திரமே ஒளியும் சக்தியும் நாலாபுறமும் பரப்புகிறது. அவ்வாறே நீங்கள் நினைவு எனும் சுவிட்சை ஆன் செய்த உடனேயே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளியும் சக்தியும் தர முடியுமா? ஒரு நொடியில் அஷரீரி ஆகுங்கள் என்ற உடனேயே ஆவீர்களா? அல்லது யுத்தம் செய்வீர்களா? இந்த பயிற்சி நீண்ட காலம் இருந்தால் மட்டுமே இறுதியில் உதவி செய்யும். நீண்ட கால பயிற்சி இல்லாமல் போனால் தக்க சமயத்தில் அஷரீரி ஆவதற்கு கடும் உழைப்பு தேவைப்படும். எனவேதான் பாப்தாதா முழு நாளில் பல வேலைகள் செய்தாலும் இடையிடையே இந்த பயிற்சியை செய்ய வலியுறுத்துகிறார். இதற்காக மனதை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. அவ்வாறு மனம் தனது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் எந்த ஒரு கர்ம இந்திரியமும் நம்மை தன்வசம் செய்ய முடியாது. இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக சக்தி எனும் வரதானம் தேவைப்படுகிறது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களான உங்களிடமிருந்து உழைப்பு இல்லாமல் வரதானம் மூலமாக, பார்வை மூலமாக, அதிர்வலைகள் மூலமாக ஆத்மாக்கள் நாங்கள் முக்தி பெற வேண்டும் என சுப ஆசைதான் வைக்கிறார்கள். அனைவரும் உழைத்து இப்போது களைத்து விட்டனர். நீங்கள் அனைவரும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் தானே? அல்லது இன்னும் உழைக்க வேண்டி உள்ளதா? உழைப்பிலிருந்து விடுபட சுலபமான வழி என்னவென்று கேட்டீர்கள் தானே? உலமாற தந்தைக்கு மிக அன்பானவர் ஆகுங்கள். பிராமண ஆத்மாக்களான உங்களது பிறவியின் உறுதிமொழி என்ன? நினைவு உள்ளதா? உறுதிமொழி
தந்தையே தன் குழந்தையாக ஆக்கினார், பிராமண வாழ்க்கை தந்தார் எனும் பொழுது பிராமண வாழ்வில் உங்கள் அனைவருக்குமான உறுதிமொழி என்ன? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. உறுதிமொழி நினைவு இருந்தால் தலையை அசையுங்கள். நல்லது, கை அசைக்கிறீர்கள். நினைவு உறுதியாக உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது மறந்து விடுகிறதா? பாருங்கள், 63 பிறவியாக மறந்தவர் ஆனீர்கள். இப்பொழுது இந்த ஒரு பிறவியில் நினைவின் சொரூபமாக ஆகியுள்ளீர்கள். ஆக தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தை பருவத்தில் கொடுத்த வாக்கு நினைவு உள்ளதா? எவ்வளவு சுலபமாக ஆக்கினார். ஒரு தந்தையே உலகம் என்றார். அனைத்து சம்பந்தமும் ஒரு தந்தையிடமே. ஒரு தந்தையிடமிருந்தே அனைத்து பிராப்திகளும். கல்வி கற்பிப்பவரும் அவரே, பராமரிப்பு செய்பவரும் அவரே. ஒருவரே அனைத்தும் ஆனார். குடும்பமே ஆனாலும் அவரே. ஈஸ்வரிய குடும்பம் ஆனாலும் ஒரு பாபாவின் குடும்பம். தனித்தனி தந்தையின் குடும்பம் இல்லை, ஒரே குடும்பம். குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்பு. அன்பு அல்ல, ஆன்மீக அன்பு. பாப்தாதா பிறவியின் வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறார். என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? அனைவரும் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் மனதார கூறினீர்கள். அனைத்தும் உங்களுக்கே. உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுக்கே கொடுத்துவிட்ட பொருளை தந்தையின் அடமான பொருளாக தந்தையின் காரியத்திற்காக கொடுத்துள்ளார். நீங்கள் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்கள் தானே? அல்லது திரும்ப சிறிது சிறிதாக எடுத்துக்கொள்கின்றீர்களா? திரும்ப எடுத்துக்கொண்டால் அடமான பொருளில் கை வைத்தது ஆகும். சில குழந்தைகள் சொல்கிறார்கள், ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் தானே, என் மனம் சரியில்லை. என் மனம் எங்கிருந்து வந்தது? நீங்கள் அனைவரும் ஒரு பைசா செலவின்றி ராஜா ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களது எதுவும் இல்லை, ஒரு பைசாவும் செலவு இல்லை. ஆனால் ராஜா ஆகிவிட்டீர்கள். ஏன்? தந்தையின் பொக்கிஷம் அது உங்களது பொக்கிஷம் என்றாகிவிட்டது. ராஜா ஆகிவிட்டீர்கள் தானே? பரமாத்மாவின் பொக்கிஷம் அது குழந்தைகளின் பொக்கிஷம். பாப் தாதாவின் வாக்கை நினைவூட்டுகிறார். உனதை எனது ஆக்காதீர்கள். பாபா கூறுகிறார், தந்தை உங்கள் அனைவரையும் பரமாத்மா பொக்கிஷங்களால் செல்வ சீமானாக ஆக்கிய பொழுது பொறுப்பெல்லாம் தந்தை ஏற்றுக்கொண்டார். எந்த வார்த்தைகளால்? நீங்கள் என்னை நினைவு செய்தால் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரி நீங்களே. நினைத்தாலே போதும். மேலும் நீங்களும் சொன்னீர்கள், நாங்கள் உங்களுக்கே, நீங்கள் எங்களுக்கே. இதுதானே செய்த உறுதிமொழி. எனவே பாபா கூறுகிறார், பொக்கிஷங்களை எப்பொழுதும் தனக்காகவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் செயலில் பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு செயலில் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவிற்கு பொக்கிஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். அனைத்து சக்திகளினும் பொக்கிஷங்களை சக்திகளான அனைவரும் செயலில் பயன்படுத்துங்கள். புத்தியில் மட்டும் ஞானத்தை வைக்காதீர்கள். நான் சர்வசக்திவான் அல்ல. அனைத்து சக்திகளையும் சமயத்திற்கு ஏற்ப சேவையில் செயலில் ஈடுபடுத்துங்கள். பாப் தாதா பெரும்பாலான குழந்தைகளின் கணக்கை பார்க்கின்ற பொழுது 2 சக்திகளை எப்பொழுதும் நினைவில் வைத்து தக்க சமயத்தில் செயலில் பயன்படுத்தினால் எப்பொழுதும் தடைகள் இல்லாமல் இருக்கலாம். உங்களை எதிர்கொள்ளும் சக்தி தடைகளுக்கு இராது. இது தந்தையின் உத்திரவாதம். பொதுவாக அனைத்து சக்திகளும் தேவைப்படுகிறது. இருப்பினும் பெரும்பாலும் பொறுமை சக்தி, உணரும் சக்தி தேவை. உணரவும் செய்கிறீர்கள். ஆனால் அதனை செயல்முறையில் கொண்டு வரும் பொழுது கவனக்குறைவு ஏற்படுகிறது. எனவே தன்னை உணரும் வேளையில் முகமும் நடத்தையும் மாறுகிறது. மிக நன்றாக ஊக்கம் உற்சாகம் கொள்கிறீர்கள். உணர்ந்தேன் என்று பிறகு என்னவாக ஆகிவிடுகிறது? அனைவரும் அனுபவிகள் தானே. பிறகு என்னவாக ஆகிறது? அதனை ஒவ்வொரு நேரமும் சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். இதில் குறைவு ஏற்படுகிறது. ஏனென்றால் இங்கு நடைமுறையாக வேண்டும். புத்தியால் மட்டும் புரிந்து கொள்வது வேறு, அதனை நடைமுறையில் கொண்டு வருவது அவசியம். சில சமயங்களில் பாப்தாதாவிற்கு சில குழந்தைகள் மீது இரக்கம் வருகிறது.
குழந்தை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறதே, குழந்தைக்கு பதிலாக தந்தையே செய்து விடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் நாடகத்தின் ரகசியம், யார் செய்வாரோ அவர் பலனை அடைவார். எனவே பாப்தாதா அவசியம் ஒத்துழைப்பு தருவார். ஆனால் குழந்தைதான் செய்தாக வேண்டும். பாப்தாதா பார்க்கிறார், குழந்தைகள் மிக நல்ல சங்கல்பம் வைக்கிறார்கள். அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் மிக நல்ல நல்ல எண்ணங்கள் பெரிய மாலையாக வருகிறது. இதை செய்வோம், இதை செய்வோம், இதை செய்வோம். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா குழந்தைகளே ஆஹா. பிறகு செய்வதில் ஏன் பலவீனம்? இதற்காக காரணம் பார்த்தால், பிராமண குடும்பத்தில் குழுவின் வாயுமண்டலம், ஆங்காங்கே வாயுமண்டலம் பலவீனமாக உள்ளது. அதன் தாக்கம் விரைவில் ஏற்படுகிறது. பிறகு அவர்களின் வார்த்தை என்னவாகிறது? மிக இனிய வார்த்தையை சொல்கிறார்கள். இதெல்லாம் நடப்பதுதானே, இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் என்ன நினைக்க வேண்டும்? இது நடக்கும், இது நடப்பதுதான். இது கவனக்குறைவை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த சமயத்தில் இந்த வார்த்தையை மாற்றுங்கள். தந்தையின் அன்பு கட்டளை என்ன? நினைத்து பாருங்கள். தந்தைக்கு விருப்பமானது என்ன? பாபா எதை விரும்புகிறார்? பாபா இவ்வாறு சொன்னாரா, செய்தாரா? தந்தை நினைவிற்கு வந்தால் கவனக்குறைவு நீங்கிவிடும், ஊக்கம் உற்சாகம் வந்துவிடும். கவனக்குறைவு பல விதத்தில் உள்ளது. உங்களுக்குமான வகுப்பை நடத்துங்கள், பட்டியல் போடுங்கள். ஒன்று சாதாரண கவனக்குறைவு, ஒன்று ராயலான கவனக்குறைவு. கவனக்குறைவு எண்ணத்தில் உறுதிநிலை, உறுதியை கொண்டுவர விடுவது இல்லை. உறுதியே வெற்றிக்கான வழி. எனவே எண்ணத்தோடு நின்று விடுகிறது, ஆனால் நடைமுறையில் வருவது இல்லை. இன்று என்ன கேட்டீர்கள்? உறுதிமொழியை நினைவு செய்தீர்களா? எத்தனை நல்ல நல்ல உறுதிமொழி செய்கின்றீர்கள்? பாப்தாதா உறுதிமொழியை கேட்டு மகிழ்கிறார். ஆனால் எத்தனை உறுதி செய்கின்றீர்களோ அத்தனை பயன் பெறுவது இல்லை. பாப்தாதாவின் விருப்பம் இதுதான். கேட்கிறீர்கள் தானே? பாபா என்னிடம் எதனை விரும்புகிறார்? பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. சமயத்திற்கு முன்பாகவே அனைவரும் தயாராகி விடுங்கள். சமயம் உங்களுக்கு ஆசிரியராக கூடாது, சமயத்திற்கு ஆசிரியர் நீங்கள். எனவே பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. சமயத்திற்கு முன்பே முழுமை பெற்று உலக மேடையில் தந்தையுடன் சேர்ந்தே குழந்தைகளும் வெளிப்பட வேண்டும். நல்லது. சந்திப்பிற்காக புதியதாக வந்துள்ள குழந்தைகள் கையை உயர்த்துங்கள். உயரமாக கை உயர்த்துங்கள். உயரமாக. நல்லது. புது புது குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்கின்றார். பாக்கியவான் குழந்தைகள், தனது பாக்கியத்தை பெற வந்துள்ளீர்கள். எனவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது புதியதாக வந்துள்ள குழந்தைகளில் யார் விந்தை செய்து காண்பிக்கின்றீர்கள் என்று பார்க்கலாமா? பின்னால் வந்திருக்கலாம், ஆயினும் முன்னால் வந்து காண்பியுங்கள். பாப்தாதாவிடம் அனைத்து முடிவும் வந்து சேருகிறது. நல்லது. இரட்டை வெளிநாட்டவர் அல்லது இரட்டை வெளிநாட்டவர் தன்னிலும் சேவையிலும் நன்கு கவனம் தருகின்றனர். ஆனால் இதில் ஒரு புள்ளி மட்டும் வைக்க வேண்டும், அடிக்கோடிட வேண்டும். மாற்றத்திற்காக என்ன எண்ணம் வைப்பீர்களோ நன்கு ஊக்கம் உற்சாகம் தைரியம் வைக்கிறீர்கள். இதனை மட்டும் அடிக்கோடிட்டுக் கொண்டே செல்லுங்கள். செய்தே ஆக வேண்டும், மாறியே ஆக வேண்டும். மாறி உலகை மாற்ற வேண்டும். இந்த உறுதியை மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டுக் கொண்டே செல்லுங்கள். மற்றபடி பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். வளர்ந்து கொண்டும் வருகிறீர்கள். தன்னிலும் சேவையிலும் கவனம் வைக்கிறீர்கள். ஆனால் பதட்டம் முற்றிலும் நீங்கவில்லை. கவனமும் உள்ளது. இடையிடையே சிறிதளவு பதட்டமும் உள்ளது. அதனை முடித்தாக வேண்டும். மற்றபடி தைரியம் நன்றாக உள்ளது. தைரியத்திற்கு வாழ்த்துக்கள். பாபாவுடன் யாரெல்லாம் இங்கு அமர்ந்துள்ளீர்களோ உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கை தட்டுங்கள். நல்லது. நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு தொலைவில் அமர்ந்தபடியே அதிக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் கிடைக்கிறது. பாப்தாதாவும்
ஒவ்வொரு குழந்தைகளையும் கண்ணுக்குள் வைத்து மிக மிக உளமார்ந்த வாழ்த்துக்களை, ஆசிகளை தருகிறார். பாரதத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அநேக குழந்தைகளின் நினைவுகள் வருகிறது. கடிதம், இமெயில் வருகிறது. அனைத்தும் பாபாவிடம் வந்தடைந்தது. நல்லது. பாப் தாதா ஒரு நொடியில் அஷரீரி பவ எனும் ட்ரில் பார்க்க விரும்புகின்றார். இறுதியில் பாஸாக வேண்டும் என்றால் இந்த ட்ரில் மிக அவசியம். எனவே இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் அமர்ந்தாலும் ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலையில் நிலை பெறுங்கள். எந்த ஈர்ப்பும் ஈர்க்காத நிலையில் நிலை பெறுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் இணைந்துள்ள விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக கர்ம யோகி, செயல்கள், கர்ம இந்திரியங்கள், ஈர்ப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உறுதியை ஒவ்வொரு எண்ணத்திலும், சொல்லிலும், செயலிலும் நடைமுறைப்படுத்தி தந்தைக்கு அருகே சமநிலையில் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் உளப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் உளமார்ந்த அன்பு நினைவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதி அவர்களுடன் நலமடைந்தீர்கள். இப்பொழுது வியாதி அகன்றது. வியாதிகள் மகாரதிகளிடமிருந்து விடை பெற வருகிறது. உள்ளுறவே கர்மாத்தீத் நிலைக்கான ஒத்திகை செய்கிறது. ஜானகி தாதி கூறுகிறார்கள், தாதி, கவலையற்ற மகாராஜா, நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? நீங்களும் கவலையற்றவர். இருவரும் நன்கு செயல்படுகிறீர்கள். அனைத்திலும் பெரிய பொறுப்பு எனும் கிரீடமணிந்து நிமித்தமாக உள்ளீர்கள். இவர்கள் அனைவரும் துணை செய்கிறார்கள். உங்களை பார்த்து ஊக்கம், உற்சாகம் வருகிறது. இப்பொழுது புதிதாக என்ன செய்வீர்கள்? பாபா ஏதேனும் பிரேரணை தரட்டுமா? பாப் தாதா சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு துறையிலும் மைக்கும் சக்தியும் சேர்ந்து மலர் செண்டை அமையுங்கள். மைக்காக மட்டுமோ, தொடர்பில் உள்ளவராகவோ அல்ல, சம்பந்தத்திலும் நெருக்கமாக உள்ளவர்களை சேர்த்து பூச்செண்டு செய்யுங்கள். பிறகு அந்த குழுவே சேவைக்கு நிமித்தமாவார்கள். அவர்கள் மைக்காவார்கள். நீங்கள் மைட்டாவீர்கள். அவர்கள் உள்ளத்திலிருந்து பாபா என்று வர வேண்டும். அப்போதுதான் தாக்கம் ஏற்படும். அவர்களை நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். அவ்வப்பொழுது ஏற்படுகின்றது. போதை சிறிது குறைந்து விடுகிறது. சம்பந்தம் தொடர்பில் எங்கே வந்தாலும் அங்கே தொடர்பு இருந்தால் சரியாகிவிடும். நல்லது. வரதானம், எப்பொழுதும் உயர்வான மற்றும் புதுவிதமான சேவை மூலம் வளர்ச்சி செய்யும் சகஜ சேவாதாரி ஆகுக. விளக்கம், எண்ணங்கள் வாயிலாக ஈஸ்வரிய சேவை செய்வது, இதுவும் புதுவிதமான உயர் சேவையாகும். எப்படி ஒரு நகை வியாபாரி தினமும் காலையில் தனது ரத்தினங்களை சுத்தமாக உள்ளதா, பளபளப்பு சரியாக உள்ளதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்கிறார். அவ்வாறே தினமும் அமிர்த வேளையில் தனது தொடர்பில் வரும் ஆத்மாக்களை எண்ணங்களால் பார்வையிடுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை எண்ணத்தால் நினைப்பீர்களோ அந்த அளவு அந்த எண்ணம் அவர்களை சென்றடையும். இந்த வகையிலான புதிய முறையில் சேவை செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுங்கள். உங்களது சகஜ யோகம் எனும் சூட்சும சக்தி ஆத்மாக்களை உங்கள் பக்கமாக தானாகவே ஈர்த்து வரும். ஸ்லோகன், சாக்கு போக்கை களைந்து எல்லை இல்லாத வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிஞ்சை, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு தன்மையுடையவர் ஆகுங்கள். ஞான சிந்தனையுடன் சுப பாவனை, நல் விருப்பம் எனும் எண்ணம் சக்தி தரும் பயிற்சி. மனதை மௌனமாக்கி டிராபிக் கண்ட்ரோல் போன்றவைகளில் முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். எந்த அளவு உள்முகம் எனும் அறையில் அமர்ந்து பரிசோதனை ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவு நல்ல நல்ல டச்சிங் தென்படும். அந்த டச்சிங் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும். குறிப்பு, இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக தியான தினம். மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சகோதர சகோதரிகள் குழுவாக
ஒருமித்த சங்கல்பத்துடன் அமர்ந்து யோக பயிற்சியின் அனுபவம் செய்யுங்கள். நான் புருவ மத்திய எனும் ஆசனத்தில் அமர்ந்துள்ள பரமாத்ம சக்திகளால் நிரம்பிய மிகவும் உன்னதமான ராஜயோகி ஆத்மா. கர்ம இந்திரியங்களை வென்றவன், விகர்மங்களை வென்றவன், முழு கல்பத்திலும் ஹீரோ நடிப்பு நடிக்கும் சர்வசிரேஷ்ட மகான் ஆத்மா நான். ஓம் சாந்தி.